வகையில் இப்போ இந்த கேக் கார்த்திகை மாதம் வந்து சுடலைன்னு சொல்லுவாங்க. அதை நான் சொல்ல வரேன். நீங்கள் ஏதாவது சுடலைன்னா நீங்கள் வேறு எதாவது எடுத்துக்காதீங்க. ஓகேவா? சுடலைக்கு பக்கத்தில் தான் கடலை வரும். ஐ மீன் சுடலை பட்டத்தில் தான் கடலை போடுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுடலை அப்படின்றது ஒரு வகையான ஒரு ஒரு கடவுள், ஒரு லோக்கல் காட் ஆஃப் திருநெல்வேலி சைடில் சுடலை மாடன் அப்படின்றது ஒரு கடவுள். நம்ம ஊரில் கருப்பண்ண சுவாமி அந்த மாதிரி இருக்க மாரியம்மா அந்த மாதிரி இருக்க மாதிரி அந்த ஊரில் வந்து சுடலை மாடன் அப்படின்றது ஒரு கடவுள். சுடலைன்னு பேர் வச்சிருந்தாங்கனாலே விலை சுடலை நீ இங்க இருந்தாலே வரவில்ல அப்படின்ற மாதிரி அப்படி நம்ம சொல்லிக்க முடியும். சரியா? ரைட், லெட் இட் பி. அதனால உங்களுக்கு யாராவது சுடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருந்தாலோ அல்லது கேண்டிடேட் உங்களுக்கு யாராவது சுடலைன்னு சொல்லியிருந்தாலோ நீங்க வந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி சைடில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஓகேவா? ரைட். என்னங்க என்ன அப்படியே தான் இருக்குமா? சரி. என்ன சொல்லிட்டு இருந்தோம்? கிரவுண்ட் நோட்டா? சரிங்களா. இந்த கிரவுண்ட் நோட் வந்ததுக்கு அப்புறம் வந்து என்னன்னா இந்த ஆயில்ல செய்யற ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாதுங்க. முறுக்கு, மிக்சரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்கும். சரிங்களா. நான் என்ன சொன்ன மாதிரி மக்கள் மத்தியில் வந்துட்டு இந்த ஏன்னா அந்த ப்ரிசர்வேஷன் சொல்லி வரும்போது நம்ம அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்பயும் பாருங்களேன், நம்ம வந்து முன்னாடி வந்து கட்டி சோறுன்னு சொல்லி வச்சுக்கிட்டோம். பால் வந்துட்டு பச்சை பாலை குடித்தவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் காய்ச்சி வச்சு ஒரு நாள் தாங்குற மாதிரி வச்சோம். அது ஒரு ப்ரிசர்வேஷனு. அப்புறம் மறுபடியும் வந்து அதை தயிராக்கி இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அப்புறம் தயிர் சோறாக்கி மறுபடியும் இன்னும் ஒரு 5 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ஸோ அப்போ நெய்யாக்கி இன்னும் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ நாட்களை வந்து பார்த்தீங்கன்னா உணவுப் பொருளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுல நம்மளோட வரலாறு வந்து இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம வந்து வாழ்நாள் அதாவது எப்படின்னா மனிதனுடைய எவல்யூஷனில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உணவுப் பொருளை வந்து நம்ம அடுத்து அதாவது எப்படின்னா ரொம்ப நாளைக்கு தேக்கி வைக்க முடியுமா, ரொம்ப நாளைக்கு அதை ப்ரிசர்வ் பண்ண முடியுமான்றதுல தான் வந்துட்டு மனிதர்களோட அந்த வரலாறு இருக்க ஒழிஞ்சு குறுகிய நாட்கள்ல அதாவது குறுகிய நாள்ல விளையணும். நம்ம ப்ரிசர்வ் பண்றது அதிக நாள் ப்ரிசர்வ் பண்ணணும். புரியுதுங்களா? ஆக்சிமோரான். இயற்கையில அது விளையறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும், சீக்கிரமா கெட்டு போயிடும். ஆனா இதை நம்ம அப்படியே உல்டாவா மாத்துறோம். சீக்கிரமாவும் விளையணும், அதிக நாளும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மாத்த ஆரம்பிச்சோம். அதுக்கு இந்த எண்ணெயெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு. சரிங்களா. என்னன்னா எண்ணெயில எண்ணெய் பலகாரம் செய்ய ஆரம்பிச்சோம். ரெண்டாவது ஃபெஸ்டிவிட்டிஸ் அப்படின்றது நிறைய வர ஆரம்பிச்சது. நிறைய கலாச்சார கலப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவிட்டிஸ் வர ஆரம்பிச்சது. அப்படின்ற போது நிறைய டிஸ்போசபிள் இன்கம்மு, உணவு உற்பத்தி அதிகம். இதெல்லாம் சேர்ந்து மக்கள் மத்தியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாம் எண்ணெய் முருகை சுடு, தீபாவளிக்கு முருகை சுடு, சரிங்களா, மிட்டாய் அதை செய் இதை செய் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பழக்கம் வந்து வந்துருச்சு. ஸோ அப்போ அரிசி கப்பிள்டு விற்றி கடலை எண்ணெய் போர்ச்சுகீஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டு அயன்பாடு திரும்பி போயிட்டான். கடைசியில் நம்ம ஆளுங்க கடலையை பிடிச்சிக்கிட்டு எண்ணெயை செக்காட்டி அதை வந்து செய்யறது இதெல்லாமே வந்துருச்சு. கடலையில பேஸ் பண்ணி ஃபுட்டு, கடலை மிட்டாய் இந்த மாதிரியான ஐட்டம்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. அதுக்கப்புறம் அந்த கடலை மாவு வந்துட்டு பிஸ்கட்டுக்கு ஒரு மூலப்பொருளாகவும் வந்து செய்வாங்க. ஸோ இதில் ஏற்கனவே இருந்த தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் வடநாட்டில் இருக்கக்கூடிய அந்த கடுகு எண்ணெய், நம்ம ஊரில் தேங்காய் எண்ணெய் செய்வாங்க. அப்புறம் வடநாட்டில் போனீங்கன்னா எல்லாமே கடுகு எண்ணெய் தான் இருக்கும். அதனால அந்த ஸ்மெல்லே வேற மாதிரி இருக்கும். கடுகு எண்ணெயோட அந்த ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா கடுகு எண்ணெயில் செஞ்சிருப்பான். பூரிலாம் பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெயில் செஞ்சிருப்பான். அங்கேயும் அதே பூரி தான், பட் ஆனால் எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ளேவருக்காக வந்து வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த ஊறுகாலாம் நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா. நம்ம வந்து கொஞ்சம் ருசியாக சாப்பிடணும்னு சொல்லி நினச்சி நிறைய ருசியாக நம்மளால சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் ஆயில் அப்படின்றது ஒரு ப்ரிசர்வேட்டிவ். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. அதாவது இப்போ தலையில் எண்ணெய் தடவுறோம் அப்படின்னோம்னா அந்த எண்ணெயில் பாக்டீரியா உட்காராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு லேயராக வந்து இருக்கும். சரிங்களா. ஸோ அந்த காரணத்தினால நம்ம ஃபுட்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஊறுகாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உப்பு போடுறோம், அதுக்கப்புறம் காரம் போடுறோம், ஆயில் போடுறோம். இது மூணுமே தனித்தனியாகவே ப்ரிசர்வேட்டிவ். தனித்தனியாகவே ப்ரிசர்வேட்டிவ். காரம் தனியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ப்ரிசர்வேட்டிவ், உப்பு தனியாக ப்ரிசர்வேட்டிவ், கருவாடை போடலாம், ஆயில் வந்து தனியாக ப்ரிசர்வேட்டிவ். சரிங்களா. ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால தான் அந்த ஊறுகாய் வந்து வீணாக போகாமல் இருக்குது. நீங்கள் மாங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய் இதெல்லாமே வந்து வீணாக போகாமல் இருக்குது. புரியுதுங்களா. ஸோ அப்போ வந்து அந்த லாங் லாங் லைஃப், அந்த ஷெல்ஃப் லைஃப் வந்து நம்ம அதிகப்படுத்தணும்னு சொல்லி நினச்சி நம்ம இப்படி பண்ணிடுறோம். புரியுதுங்களா. இதனால இந்த ஆயில் கன்சம்ஷன் வந்து மக்கள் மத்தியில் அதிகமாகிடுச்சு. ரெண்டாவது டேஸ்டியான பலகாரங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் ஆளாளுக்கு ஏதாவது ஒன்று காம்பினேஷன் பண்ணி யூடியூப்ல போட்டு இதையும் அதையும் ஒன்றா போடுன்னு சொல்லிட்டு, அதாவது சமையலில் வர்ற எரர் எல்லாமே புது இதாக மாறிடும். வளர்றது எல்லாமே புது வார்த்தையாக மாறிடுற மாதிரி சமையலில் வர்ற எரர் எல்லாமே புது டிஷ்ஷாக வந்து மாறிடும். அது நல்லா இருக்கும்போது மக்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இப்போ யூடியூப்லாம் வேற வந்துருச்சுன்ற போது இன்னும் அதிகமாக தான் ஆகுது. சரிங்களா. ஒரு ஊருக்கு தெரியாமல் இருந்தது எல்லாமே இப்போ மற்ற ஆளுங்கலாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதை வந்து ப்ரிசர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ ஆயில் ஐட்டம்லாம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
இந்த உணவு உற்பத்தி வந்து ஒரு பக்கம் அதிகமாயிட்டு வருது. அப்போ அந்த உணவு உற்பத்தியை வந்து மக்கள் மத்தியில் ஒரே இதாக எடுத்துக்கொண்டு இப்போ சேர்க்கறத விட மக்கள் தொகை அதிகமாகும் போது சில பேர் வந்து விவசாயத்தை விட்டு மேனுஃபேக்சரிங் வராங்க. அப்போ மேனுஃபேக்சரிங் வரவனுக்கு என்ன வேலை? அவன் வந்து ஏதாவது ஒரு பொருளை வேல்யூ ஆட் பண்ணி கொடுத்தாதான் அவனுக்கு வந்து மக்கள் மத்தியில் விற்க முடியுன்ற போது இந்த பேக்கரிலாம் உருவாகும் போது அவன் வந்து அந்த பேக்கரியில் அந்த சிப்ஸை வந்து சீவி போட்டு அதில் ஆயிலெலாம் போட்டு பொரிச்சு அதை வந்து கொடுக்கும்போது அது வித்தியாசமா இருக்கு. சரிங்களா? அப்போ லிட்ரலி வந்து என்னன்னா ரோட்டு ஓரத்துல செவுத்து ஓரமா கட்சி போஸ்டரை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆடும் மக்களும் ஒண்ணுதான். ஏன் ஒண்ணுதான் அப்படின்னா இவனும் வேல்யூ ஆட் பண்ணி அதை சாப்பிட்றான். கடலையை வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆட் பண்ணி கடலை மிட்டாயின்னு சாப்பிட்றான். ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுது? பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி பிளான்ட்டை அதாவது தாவரத்தெல்லாம் அரைச்சி அதை வந்து கூல் பண்ணி அதை வந்து பேப்பராக ரெடி பண்ணி அந்த பேப்பரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் அடித்து ஒட்டுறாங்க. சரிங்களா? ஒட்டுறது வந்து ஊபிஸு, ஐ மீன் உடன்பிறப்புகள். சரிங்களா? அதை சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி. சரிங்களா? அப்போ ஆடு வந்து கண்டிப்பாக ஊபிஸை ஒட்டுற போஸ்டரை காலி பண்ணிடும் அப்படின்றது தான் உண்மை. இமேஜின் பண்ண முடியுதா? அப்படின்னா என்ன மீனிங்னா, அப்போ ஆடு வந்து எப்படி நீங்கள் கடலையை சாப்பிட்றதுக்கு கடலை மிட்டாயை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ, கடலை சாப்பிட்றதுக்கு பதிலாக கடலை மிட்டாயை ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆடும் வந்து பார்த்தீங்கன்னா புல்லை எதுக்கடா சாப்பிட்டுட்டு கிடக்கணும், நம்ம வந்துட்டு போஸ்டர் சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு போஸ்டரை சாப்பிட ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால ஆடு மாடு போஸ்டரை சாப்பிட்டுச்சு அப்படின்னா அது வந்து வேல்யூ ஆட் பண்ணதை சாப்பிட்ருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும். யூ காட் த பாயிண்ட்? ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி இந்த வேல்யூ ஆட் பொருள்லாம் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் செக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகும்போது வர ஆரம்பிக்குது. அப்போ டவுனும் அர்பனைசேஷனும் வந்து வர ஆரம்பிக்கிறதுனால எல்லாம் பாட்டில் அடைச்சி விற்கிற மாதிரியான ஒரு பொருள்லாம் உருவாகும் போது இந்த ஆயில் ஐட்டமும் வந்து வர ஆரம்பிக்குது. அது நம்ம கலாச்சாரத்தில் ஒன்றாயிடுது. இப்போ முன்னாடி கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா வேட்டி சேலை கொடுப்பீங்க. இப்போ எல்லாம் கொஞ்சம் பணக்காரங்க தான் ஐஃபோன் வாங்கி கொடுப்பீங்க. புரியுதுங்களா? அப்போ கலாச்சாரத்தில் அந்தந்த கான்டெம்பரரி விஷயங்கள் வந்துடுது. இப்போ ஒரு காலத்தில் வந்து சீதனமாக வந்து மிளகு, திப்பிலி இந்த மாதிரியான இதெல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் வேல்யூபிள், ஹைலி வேல்யூடு, கோல்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் அந்த காலத்தில் அதை பிளாக் கோல்டுன்னு எதுக்கு மிளக சொன்னாங்க அப்படின்னா, இப்போ வந்து பிளாக் கோல்டுன்றது இது ஆயில், குரூட் ஆயில். ஆனால் அப்போ வந்து பிளாக் கோல்டுனா மிளகு தான். அப்போ அந்த அளவுக்கு அது அதோட இது வந்து இருந்துச்சு, அதோட வீரியம். சரிங்களா? இன்னைக்கு வந்து மிளகை பார்த்தாலே நம்மளால கடுகு மாதிரி பொரியறான், இதை தூக்கி ஓரமாகி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இமேஜின் பண்ண முடியுதா? சரி, நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்கிறோம், போகட்டும். ஓகே. ஸோ லிட்ரலி வந்து இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து உருவாயிடுச்சுங்க. ஓகே. அப்போ ஆயில் ஐட்டம் வந்து இப்படி தான் நம்ம மக்கள் மத்தியில் வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ இதனால வந்து ஹெல்த் பேர்டன் வந்து என்னாச்சு அப்படின்னா ஹார்ட் டிசீஸு, கரோனரி ஹார்ட் டிசீஸு இந்த மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வந்து வர ஆரம்பிச்சது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஆங்கிள், இது ஆயில் சீடில். இது வந்து நான் சொல்கிறேன் இந்த கிரவுண்ட் நட்டுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சன்ஃப்ளவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கடுகு எண்ணெயும் வந்து நார்த்தில் அப்பையிலேருந்தே கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹிமாச்சல் இதெல்லாம் போறீங்க அப்படின்னாலே லோயர் ட்ராக்ல ஹிமாச்சல், உத்தரகாண்டு இந்த பகுதியிலலாம் ஃபுல்லாக கடுகாக தான் இருக்கும். எங்கே போனாலும் மஞ்சளாக குட்டியாக மஞ்சளாக பூ பூத்துருக்கும். சும்மா செடி மாதிரி இவ்வளோ தான் வரும். தரையிலேருந்து இவ்வளோ உயரத்துக்கு வரும் செடி. சரிங்களா? ஸோ அந்த கடுகு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா நம்ம ஆக்சுவலி என்னன்னா அவங்க கடுகு எண்ணெயில் பண்ணுறாங்க, நம்ம கடுகு எண்ணெயில் பண்ணுறோம். சரிங்களா? தாளிக்கிறோம் அப்படின்ற பேர்ல போட்டு அதை தாளிச்சு, நீ என்ன கடுகு எண்ணெயா இருக்கியா, எங்க ஊருக்கு வா, நான் வந்து உன்னை அப்படியே தூக்கி எண்ணெயில் போடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயில் போடுறோம். சரிங்களா? அங்கே நார்த்தில் அந்த மாதிரி தாளிக்க மாட்டாங்க. தாளிக்கிற ப்ராசஸ் தெரியும் இல்லையா உங்களுக்கு சமையலில்? ஸோ அது வந்து நார்த்தில் பண்ண மாட்டாங்க. ரீசன் வந்து என்ன அப்படின்னா அது எண்ணெயே தான். சரியா? ஏன்டா எண்ணெய் போட்டு தாளிக்கிற அப்படின்னு சொல்லி எண்ணெயை போட்டு ஏன்டா எண்ணெயில் தாளிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கடுகு வந்து கேட்கும். கடுகடுன்னு இருக்கும் கடுகுக்கு. கடுகடுன்னு என்னாலும் புரிஞ்சுட்டு போகட்டும் போகட்டும் விடுங்க, வெண்ட் அவுட் மாதிரி இருக்கட்டும். புரியுதா? ரைட். ஸோ கடுகு வந்து பார்த்தீங்கன்னா கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதான். சரிங்களா? மிளகு, கடுகு, மிளகாய் இதெல்லாம் வந்து காரத்துக்கான ஒரு இது. சரிங்களா? இப்படி இப்படி வந்து உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அப்போது எண்ணெய் பலகாரம் கமர்ஷியல் கிராப்பாக மாறிடுச்சு. எண்ணெய் வந்து இதாக இருந்தது, கமர்ஷியல் கிராப்பாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ரிசர்வேட்டிவ் நான் சொல்கிற சக்தி மசாலாலாம் செய்வாங்கல்ல, ஊறுகாய் செய்கிறது, இதுக்கெல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆயில் அப்படின்றது தேவை. பிஸ்கட் செய்கிறதுக்கு ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அந்த பதத்துக்கு அந்த மாவை குழச்சி அந்த பதத்துக்கு கொண்டு வர்றதுக்கு. சரிங்களா? இப்போ என்னன்னா வெள்ளைக்காரங்க வந்து எப்படின்னா நம்ம பிஸ்கட் செய்யறதுக்கு அவன் தான் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போனான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிஸ்கட் அப்படின்னா வந்து என்னன்னா பை அப்படின்றது வந்துச்சுனாலே ரெண்டுன்னு அர்த்தம். ஸோ அதனால அது மோனோஸ்கட் கிடையாது, இட்ஸ் பிஸ்கட். பைஸ்கட் தான் பிஸ்கட். அப்போ அதை 2 முறை வந்து சூடு பண்ணுவாங்க, பேக்கரியில் வச்சு சூடு பண்ணணும் 2 பக்கமும் சூடு பண்ணணும் பிஸ்கட்டை ஜென்ரலாக. அதனால கூட அந்த பேர் வந்து வந்திருக்கலாம். ஸோ இப்போ கொழுக்கட்டைலாம் பார்த்தீங்கன்னா மோனோஸ்கட்டு தான்.
ஏன்னா ஒரு சைடு தான் நம்ம பாயில் பண்ணுவோம். இப்போ